அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஒரு 2 மாசமா என்னோட யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு, இப்போ என்னோட புது முயற்சியா நான் நடத்திட்டு வரேன். இதுக்கு எல்லாருமே நீங்க எனக்கு நல்ல ஒரு கோஆப்ரேஷன் குடுக்குறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நான் வந்து வெளியில அந்த சொசைட்டிக்கு இது நான் ஆரம்பிச்சிருக்கிறதுக்கு மெயின் நோக்கமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொசைட்டிலேருந்து கத்துக்கணும். திருப்பி நம்ம சொசைட்டிக்கு குடுக்கணுன்றது தான். அதாவது டியூ டூ த சொசைட்டி டியூட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டியூட்டி தான் என்னோட முதல் இது. நம்ம எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம இந்த சொசைட்டிக்கு கொடுக்கணும் அப்படின்னு நல்ல விஷயங்கள் கொடுக்கும்போது 4 பேருக்கு போய் சேருன்றது தான். அதாவது நம்ம உடல் இருந்தால் தான் உடல் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் முன்னேறதா இருந்தாலும் சரி, உலக இன்பங்கள் அனுபவிக்கிறதா இருந்தாலும் ரெண்டுத்துக்குமே நம்ம உடல் தான் ரொம்ப ரொம்ப எதார்த்தம். இதை தாய் தந்தையர் கொடுத்த உடல் நம்ம பாழாக்கிக்கிறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. அப்படி பார்க்கணும். அதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாதுகாத்துட்டு இருக்கணும். பாதுகாத்து நம்ம திருப்பி ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது என்னைக்கு இருந்தாலும் நம்மளுக்கு மரணம்ன்றது ஒன்று கண்டிப்பாக நிச்சயம். அது நம்ம சந்தோஷமாக ஏற்றிட்டு போகணுமே ஒழிய சங்கடத்தோடு நம்ம போகக்கூடாதுன்றது தான் என்னோட எண்ணம். அப்படின்னு இருக்கிறப்ப சில பேருக்கு கர்மால வந்தால் கூட அதை போக்குறதுக்கு உடல் பயிற்சின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். உடற்பயிற்சியோட உங்கள் உணவு முறை, வாழ்வியல் முறைகள் இது எல்லாத்தையுமே நீங்கள் மாற்றிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அது செய்யலாம். சில பேர் என்னால எக்ஸசைஸ் பண்ண முடியல, எனக்கு தெரியல, முடியலன்றாங்க. அதே மாதிரி ஆளுங்களுக்கு தான் என்னோட சேனலில் முடிஞ்ச அளவுக்கு மிடில் ஏஜ், அது மாதிரி அபவ் அண்ட் அபவ் ஏஜ் இவங்களுக்கெல்லாம் ஈஸியாக செய்கிற மாதிரி தான் நான் இந்த சேனலில் நான் செய்கிறேன். அதாவது எக்ஸசைஸ்னாலே ஒரே 4 விதம் தான். ஒன்று நின்றுட்டு செய்யணும், உட்காந்து செய்கிறது, ஃப்ளாட்டாக படுத்துட்டு இருக்கிறது, அடுத்தது குப்புற படுக்கிறது. இது 4 தான். இதில் கையை கால் அசைக்கிறது அவ்வளோதான். அட்வான்ஸ் ஸ்டேஜஸ்லாம் நம்ம அவங்கவுங்க அந்த ஸ்பெஷலாக படிக்கிறவங்க போகலாம். ஆனால் எல்லாருமே ஒரு மிடில் ஏஜில் இருக்கிறப்ப அது செய்யணுன்ற அவசியம் கிடையாது. அவங்கவுங்களுக்கு எந்த லெவலில் முடியுதோ அந்த லெவலில் முடியணும். 2வது ஏதாவது உபாதைகள் இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் டாக்டரோட கன்சல்டன்ட் இல்லாமல் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் டாக்டர் கிடையாது, ஜஸ்ட் ஐ எம் ஏ ட்ரைனர், அவ்வளோதான். ஸோ அப்படி நீங்கள் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு முயற்சியை சின்ன முயற்சி ஆரம்பிக்கிறதெல்லாம் பெரிய, அதாவது ஒரு 100 படிக்கட்டு ஏறணும்னா முதல் படிக்கட்டு ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படின்னு இருக்கிறப்போ கண்டிப்பாக நீங்கள் இந்த முயற்சி ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க. செய்கிறப்ப உங்களுக்கு நல்ல பலன் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் கிடைக்கும். இதில் செய்ய முடியாதவங்க நிறைய பேர் என்னோட சேனலில் கேட்டிருக்கீங்க. நிறையா என்னால் நின்றுட்டு செய்ய முடியல. ஸோ அதே மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் சேர்லேருந்து உட்காந்து செய்கிற மாதிரி எக்ஸசைஸ் இருக்குது. சேரில் செய்யலாம். 2வது பிராணாயாமம் செய்யலாம், முத்திரைகள் செய்யலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக எப்படி ஒரு மெடிடேஷனும் அந்த எல்லாமே செய்யும் போது நீங்கள் நின்றுட்டு செய்கிற ஆசனாஸ் அதுக்கு ஈக்குவலாக